போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. நடைபெறும். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை உலகம் அனுசரிக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலே கடவுள் கொடுத்திருக்கிற பெண்களுடைய பங்களிப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலே தாயாக, தாரமாக, உடன் பிறந்த சகோதரியாக, உறவுகளாக கடவுள் தந்திருக்கின்ற பெண்ணினத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த நேரத்திலும் நாம் பெண்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறோம். உலக மக்கள் தொகையில் ஏறக்குறைய 49.74% பெண்கள் இருக்கிறார்கள். அதாவது 4.18 பில்லியன் பெண்கள் உலகமெங்கும் வாழ்கிறார்கள். அன்றாட வாழ்வில் அவர்களுக்குரிய பாதுகாப்பு வேண்டும், குடும்பங்களிலே அவர்களுக்குரிய அங்கீகாரம் வேண்டும், பணியிடங்களிலே ஏற்படுகிற வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்களுடைய சுகத்திற்காக, திருமணமாகாமல் இருக்கிற பெண்களுக்காக NCRB என்கிற நிறுவனம் வரதட்சணை கொடுமையில் 19 பெண்கள் இறப்பை சந்திக்கிறார் என்று குறிப்பு கொடுக்கிறது.
ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். சிறுமிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பெண் தலைவர்களுக்காக ஜனாதிபதி தொடங்கி அதிகாரத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய பங்களிப்புகளுக்காக இந்த குறிப்புகளை மனதில் வைத்து திருச்சபையில் பெண்களுடைய பங்களிப்புகளுக்காக திருச்சபையின் பெண் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த குறிப்புகளை மனதில் வைத்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள் மற்றும் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சுகம், அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தப் போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜாக்கப் டேவிட், ஜீவா ஆனந்த், ஜீவா சி, ஜென்சி செல்வம், ஜெர்மையா எஸ், இந்த 5 குடும்பங்களை மனதில் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜாக்கப் டேவிட், ஜீவா ஆனந்த், ஜீவா சி, ஜென்சி செல்வம், ஜெரமியா எஸ். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே
என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உட்காருவோம். லூக்கா 8ஆம் அத்தியாயம் 1-3 திருமொழிகளை எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 8ஆம் அத்தியாயம் வசனங்கள் 1-3 முடிய. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நாளைய தினம் நமக்கு ஞாயிறு வழிபாடுன்றதுனால இந்த நாளின் காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த நாளை அனுசரிக்கிறோம். நம்முடைய பேராயத்தின் வழியாக கூட இந்த லண்டன் விமன்ஸ் மீட்டிங் இந்த நாளிலே வாலாஜாபாத் திருச்சபையிலே குருசேகரத்தில் வைத்து நடைபெறுகிறது. 1910ஆம் ஆண்டு கோபன்ஹெகன் நடந்த சோசலிச சர்வதேச கூட்டத்தில் முதலாக கிளாரா ஜெட்கின் என்கிற ஒரு அம்மையார் உலகிலே வாழுகின்ற மகளிருக்காக ஒரு நாளை நாம் போற்ற வேண்டும், அவர்களுடைய வாழ்வுக்காக நாம் அவர்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்கிற யோசனையே முதலாக முன்வைத்தாராம். அதனைத் தொடர்ந்து 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியில் பெண்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய உரிமைகளுக்கான பங்களிப்பை நினைவு கூறுகிற வண்ணமாக அப்போதைய அதிபர் 1922ஆம் ஆண்டு விளாடிமிர் லெனின் அவர்கள் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக அனுசரிப்பதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார். பாலின சமத்துவம், வேலை, ஊதியம், கல்வி மற்றும் குடும்பத்தில் பெண்களுக்கான உரிமைகளை வலியுறுத்தி 1975ஆம் ஆண்டு முதல் ஐநா சபை இந்த நாளை சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரிக்கின்றது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான மகளிர் ஆண்டாக அனுசரிக்கிறார்கள். அதாவது ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ், சிறுமிகள் உரிமை, நீதி மற்றும் நடவடிக்கைக்கான ஆண்டாக இந்த ஆண்டை சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே தாயாக, தாரமாக, உடன் பிறந்த சகோதரியாக, அத்தையாக, சித்தியாக, பெரியம்மாவாக, பாட்டியாக பெண்களுடைய பங்களிப்புகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதனால தான் இந்த நாளிலே இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் வெளிப்பட்ட தெய்வீக குணங்களிலே பெண்களை குறித்த அவருடைய பார்வை அல்லது ஆண்டவரோடு திருப்பணியில் இணைந்திருந்த பெண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அத்தியாயம் 1-3 வரை அடங்கியிருக்கிற பகுதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு திருப்பணி செய்த பெண்களை பற்றிய குறிப்பு அங்கே இருக்கிறது. மற்ற நற்செய்தி நூல்களை காட்டிலும் லூக்கா நற்செய்தி நூல் ஒரு யூனிவர்சல் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகளாவிய நற்செய்தி. அங்கே பெண்களுக்குரிய இடம் உண்டு, அங்கே சிறுவர்களுக்குரிய இடம் உண்டு, அதே போல் ஏழைகளுக்குரிய இடமும் லூக்கா நற்செய்தி நூலிலே அதிகமாக இருக்கிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று படித்திருக்கிறோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பெண்களை போற்ற எழுதின அந்த பாடல்.
அன்பானவர்களே, பெண்களை தமது படைப்பாற்றலுக்கும் பராமரிப்புக்கும் தமது பணிக்கும் பங்காளிகளாக கடவுள் தெரிந்து கொண்டார். திருமறையில் பெண்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது திருமறையில் எத்தனையோ பெண்கள் கடவுளால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏவாள் தொடங்கி, சாராள் தொடங்கி, எஸ்தர் தொடங்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் வரை பெண்களுடைய பங்களிப்பு திருமறையில் அளப்பரிய ஒன்று. ஆனால் திருமறையில் இருக்கின்ற 66 நூல்களில் எத்தனை நூலுங்க பெண்கள் 10 பேர் வருது? எத்தனை புத்தகம் பெண்கள் பற்றிய பேரில் இருக்குது? 2 நூல் தான். எஸ்தர் புத்தகமும் ரூத் புத்தகமும். அப்போது திருமறை எழுதப்பட்ட சூழல், அதனுடைய கால சூழலை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது திருமறை எழுதப்பட்ட காலகட்டங்களில் பெண்களுக்குரிய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினால தான் ஃபெமினிஸ்ட் தியாலஜியன் என்று சொல்லப்படுகிற பெண்ணிய இறையியலாளர்கள் அவர்களுடைய பார்வையிலே திருமறையை வாசிக்கிறார்கள். ஒரு அம்மா நேற்று ஒரு குறிப்பை வாசித்தேன். 365 நாளும் நான் பெண்களை பற்றி பைபிளில் என்ன இருக்குதுன்னு அந்த வசனத்தை மட்டும்தான் படித்தேன், அதை தான் ஹைலைட் பண்ணி வாசித்தேன். அப்போ பைபிள் திருமறையில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறது என்கிற அந்த பார்வையிலே திருமறையை படிக்கின்ற ஒரு பார்வை உலகத்தில் ஏற்பட்டது. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டிலிருந்து திருமறையை பெண்களுடைய கண்ணோக்கில் வாசிக்க வேண்டும். ஏன்னா அதாவது காட் இஸ் நோ ஜெண்டர்ன்னு சொல்லுவாங்க. கடவுள் என்ன கிடையாதுங்க, கடவுளுக்கு பாலினம் கிடையாது இல்லையா? ஆனால் திருமறையிலே நாம் பார்க்கிற பொழுது நாம் திருமறையை ஆண் கடவுளாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமறை அந்த கடவுளை குறித்த எபிரேய வார்த்தை சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு அந்த பாலினம் கொடுக்கல. கடவுள் பொதுவானவர். ஆமாம், நம்முடைய சமயத்தில் இந்து சமயத்தில் கூட அப்படி ஆண் பெண் இணைந்த கடவுளர்களை குறித்த குறிப்பு இருக்கிறது. கடவுளில் ஆணும் இருக்கிறார், பெண்ணும் இருக்கிறார். திருமறையில் பல வசனங்கள் இல்லை, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கடவுள் தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அங்கே தாய் உள்ளத்தை பார்க்கிறார். பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற பொழுது அங்கே தாய் உள்ளம் கொண்ட கடவுளை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். பெண்கள் ஒரு அளப்பரிய சக்தி, பிறர் நலனுக்காக தங்களையே கரைத்து கொள்ளுகிறார்கள். ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் படைப்பில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கடவுளுடைய படைப்பில் எந்த பாலின வேறுபாடும் இல்லாமல் ஆணையும் பெண்ணையும் சரிநிகராக படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் என்னென்னா, பெண் குழந்தை பிறக்கிற பொழுது அவைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொல்லுகின்ற ஒரு நிலை. ஆண்களோ சரி பெண்களோ சரி. ஒருவேளை வறுமை அதற்கு காரணமாக சொன்னாலும் கடவுள் அதற்கு எதிரானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது 3ஆம் அத்தியாயம் 28ஆம் திருமொழியில் உங்களுக்கு யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், உங்களில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆமாம், கிறிஸ்து இயேசுவில் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, கடவுள் இந்த உலகிற்கு கொடுத்த மீட்பு அனைவருக்குமானது என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். ரோஸ்மெரி ராட்ஃபோர்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவையின் பாதி மனிதத்துவத்தை மீட்கவல்ல, அது முழுமையான மனித மரியாதையை மீட்கிறது. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். சிலுவை என்பது பாதி மனிதத்துவத்தை மீட்க அல்ல, அது முழுமையான மனித மரியாதையை மீட்கிறது என்று சொன்னால் அந்த சிலுவையிலே கடவுள் பெண்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமைக்காகவும் இரத்தம் சிந்திருக்கிறார். அப்படியானால் பாலின அநீதியில் கடவுளுடைய வலியை சிலுவையிலே நம்மால் உணர முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 21ஆம் நூற்றாண்டிலே பெண்கள் பல நிலைகளிலே 2ஆம் பட்சமாக பார்க்கப்படுகிற சூழலில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியிலே பெண்களை எவ்விதமாய் பயன்படுத்தினார். பைபிளில் டிசைபிள்ஷிப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு 72 சீடர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 12 சீடர்கள் ஆண் சீடர்களை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இங்கே லூக்காவில் பார்த்தோம்னா ஆண்டவருக்கு திருப்பணி செய்த பெண் சீடர்களை பற்றிய குறிப்பை லூக்கா இங்கே கொடுக்கின்றார். மற்ற நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யாத ஒரு குறிப்பை இங்கே லூக்கா கொடுக்கிறார். இந்த லூக்கா 8ஆம் அத்தியாயத்தில் 3 வினை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள்.
ரெண்டாவது, அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணி செய்தார்கள். மூன்றாவது, ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த பணிவிடை என்று சொல்லுகிற பொழுது நம்ம பவர் மொழிபெயர்ப்பில் கீழ்ப்படிந்திருந்தார்கள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபேசியர் 5:22 திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். நான் பொது மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். ஆனால் பழைய மொழிபெயர்ப்பில் கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய திருமண வழிபாட்டு முறைமை அது திருத்தம் செய்யப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையை அவங்க தவிர்க்கிறாங்க. மாறாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை அவங்க ரெண்டு பேருக்குமா பொதுவான வார்த்தையை பயன்படுத்த விழைகிறார்கள். அப்போ ஆண்களை பற்றி திருமறை சொல்லுகிற பொழுது, திருமணமான ஆண்களே உங்களை மனைவியினிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் ஆண்களிடம் காட்டும் அன்புக்கு பணிவு என்கிற வார்த்தையை திருமறை அவர்களுக்கு கொடுக்கிறது, விவிலியம் கொடுக்கிறது. பணிவிடை என்கிற வார்த்தையை பல நேரங்களில் அடிமை உணவு என்கின்ற அந்த ஒரு ஆர்கிடெக்டின் பின்புலத்தில் நம்ம தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். அது ஒரு தாழ்வான சொல்லோ செயலோ அல்ல, மாறாக அது ஒரு மதிப்பீடு. பணிவிடை என்று சொல்லுகிற பொழுது ஆண்களும் ஆண்டவரோடு கூட பணி செய்தார்கள். அந்த ஒரு வார்த்தை டயகோனியா அப்படின்ற ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த திருத்தொண்டு ஆற்றினார்கள், ஆண்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாங்கன்றதுக்கு அதே வார்த்தை தான் இந்த இடத்துல லூக்கா பயன்படுத்துகிற பெண்கள் பணிவிடை செய்தார்கள் என்கிற அந்த வார்த்தையும் இந்த டயகோனியா என்கிற ஒரு வார்த்தை தான். ஆக லூக்கா பெண்களுடைய பணியை திருத்தொண்டாக இங்கே பதிவிடுகிறதை பார்க்கிறோம். பணிவிடை செய்தார்கள் என்பதை இயேசுவோடு உடனிருக்க, இரண்டாவது தங்கள் உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். இந்த இடத்துல 3 பெண்களுடைய பெயர் இருக்கிறது இல்லையா? ஒன்று 7 பிசாசுகளை துரத்தின மரியாதை பற்றி மரியாதை பற்றி குறிப்பு இருக்கிறது. ரெண்டாவது அரண்மனையில் பணி செய்த சூசாவினுடைய மனைவி இல்லையா, யோவன்னா என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. இயேசுனுடைய தாய், இன்னும் சில பெண்களை பற்றிய குறிப்பு அங்கே இருக்கிறது. உடைமைகளை கொண்டு பணி செய்தார்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யோவன்னா, இந்த பேய் ஆண்டவர் பிசாசு விரட்டின மரியாள், மற்ற பெண்கள் தங்களிடத்தில் இருந்த ஆசைகளை கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. யூதாஸ் அதை கணக்கிட்டு அதை பராமரித்து வந்தார் என்கிற குறிப்பை திருமறை சார்ந்து மற்ற பிற நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆக பெண்கள் பொதுவாக இயல்பிலேயே பகிர்வு மனப்பான்மை படைத்தவர்கள். தங்கள் உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிபுரிந்த பெண்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். அதாவது இந்த பெண்கள் இயல்பிலே பகிர்வு மனப்பான்மை கொண்டவர் என்று சொல்லுகிற பொழுது, ஏவாள் தான் கடித்த முதல் பழத்தை தன் கணவரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார். அங்கேயே நம்ம பார்க்கலாம், அந்த அம்மா மட்டும் சாப்பிட்டுட்டு அதோடு நின்றல, மாறாக ஆதாமின் இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த இடத்துல அல்லது அந்த நிகழ்வில் ஆதாம் இருந்திருந்தால் வேடிக்கையாக ஒன்று சொல்கிறாங்க, ஒன்று ஒரு பாம்பு அடிச்சிருப்பார், இல்லைன்னா பழத்தை முழுசுமாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாராம், சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, பெண்கள் தங்கள் உடைமைகளால் கடவுளுக்கு பங்காளிகளாக பணியாற்றி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் சில குடும்பங்களிலே குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கின்றதை பெண்களிடத்தில் கொடுக்கின்றதை பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆக இது அவர்களுடைய தெரிவல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெரிவாக இருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் போய் தங்கின மார்த்தாள் மரியாளுடைய வீடாக இருக்கட்டும், சீமோன் பேதுருனுடைய வீடாக இருக்கட்டும், அவருடைய மாமையார் சுகவீனமாக இருக்கும் பொழுது, அல்லது சிறு பெண்ணை ஆண்டவர் குணமாக்கின நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி ஆண்டவருடைய திருப்பணியில் அநேக இடங்களில் பெண்கள் மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டம் அப்படி அல்ல. யூத ரபிகளுடைய பார்வையில் பெண்களை அப்படி அவர்கள் இரண்டாம் பட்சமாக பார்த்த சூழலில் இயேசு ஆண்டவர் தம்முடைய திருப்பணியில் பெண்களை உடன் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மகுடமாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சியாக ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்கின்றார். இது கடவுளுடைய பாலின நீதிக்கான வெளிப்பாடாக திருமறையிலே வெளிப்படுகிறது. குடும்பத்தில், சமூகத்தில், பணியிடத்தில் பெண்களின் உரிமை குரல் கேட்கப்படுகிற பொழுது கடவுள் அவர்களுக்குரிய வாய்ப்பை அளிக்கின்ற இடமாக அதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக கோப்பையிலே ஜெமிமா என்கின்ற ஒரு பெண்மணி
124 பந்தில் 127 ரன் அடித்தாங்க. எல்லாராலும் போற்றப்பட்ட ஒரு பெண்மணியாக அவர்கள் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நம்மளை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அவர்களுடைய வாழ்வில் மீட்பின் திட்டத்தில் அந்த அம்மாவும் ஒரு சாட்சியாக நின்னாங்க. அதாவது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் உலக மீட்பின் திட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது இரட்சகர் பிறக்கிறார். அப்போ ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்விலும் கடவுளுடைய மீட்பு திட்டம் வெளிப்படுகிறது. அந்த அம்மாவுக்கு அது ஒரு ஃப்ளோர், அது ஒரு வாய்ப்பு. அந்த அம்மா சொன்னது என்ன தெரியுமா? விடுதலை பயணம் 14:14 யாத்திராகமம் 14:14 சொன்ன வசனத்தை அந்த அம்மா கோட் பண்ணாங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் எனக்காக யுத்தம் செய்தார், எனக்கு இந்த வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரிகளே, கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் இப்படி பல பெண்களை கடவுள் பயன்படுத்தியிருக்கிறார். ஜெமிமா என்கிற பெண்ணு கூட அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை கடவுளை அறிக்கையிடுகிற வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆக நம்முடைய வாழ்விலும் கூட கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் கடவுளை பறைசாற்றுகிற அநேக வாய்ப்புகள் வருகிறது. அதில் கடவுளை நாம் அறிக்கை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மீண்டுமாக கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் பணியாற்றின பெண்களைப் போல நம்முடைய வாழ்விலும் கூட கடவுளுக்காக நம்மால் இயன்ற பணிகளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் திருச்சபையில் செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றார். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய பின்பற்றல் ஆண்டவர் இயேசுவில் அவருடைய திருப்பணியில் இணைந்திருந்த பெண்களைப் போல நாமும் நம்முடைய திருச்சபையிலே, குடும்பத்தில், சமூகத்தில் கடவுளுக்காக திருப்பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். கடவுள் திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகளுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்களுடைய திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்களுடைய திருவள்ளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, மந்திரமாயம் இல்லை மரித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்தி சடங்கும் அல்ல திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், பத்தியம் பகமறந்து
பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. தந்திரமாக தெய்வ அருள் பெர் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு